ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கு முதல்கண் வணக்கம். எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். நம்ம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு கடகத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆயிருக்காரு. மீனத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 திங்கட்கிழமை மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியில போயிருக்காரு. அந்த குரு பெயர்ச்சி என்னென்ன லக்னத்துக்காரர்களுக்கு சிறப்பை கொடுக்குது அப்படிங்கிறதான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்களா, நம்மளுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் குரு பயிற்சி ஆயிருக்காரு. அதுவே ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. கடகத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதமும், நம்மளுக்கு ஆயுளத்துடைய 4 பாதமும் முழு நட்சத்திரமா இருப்பாங்க. அந்த புனர்பூசம் 4ஆம் பாதங்கிறது நம்மளுக்கு 27 நட்சத்திரத்திலேயே மிக மிக சிறப்பான நட்சத்திரம். அப்படின்னா அது புனர்பூச 4ஆம் பாதங்கிறது புஷ்கர நவாம்சம் பெற்ற அமைப்பு. அதுல நம்மளுக்கு முழு சுபத்துவமான முழு நன்மை செய்யக்கூடிய கிரகமான குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறது மிக மிக விசேஷம். ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. நம்மளுக்கு ஜாதகத்திலேயே வாடிக்கையாளர்கள் கேட்பாங்க, நம்மளுக்கு குழந்தைக்கு பாத்தீங்களா, என்னுடைய பொண்ணுக்கு பையனுக்கு திருமணம் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம், குருபலம் வந்துருச்சா, குருபலம் வந்துருச்சா, குரு பெயர்ச்சி ஆகியிருக்கு, இந்த குரு பெயர்ச்சி என்னுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ என்ன நன்மையை செய்யும் அப்படிங்கிறத கேட்பாங்க நம்ம கிட்ட. சாதாரணமா கூட ஜோதிட விழிப்புணர்வு இல்லாத நபர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சி ஆகிருக்குது, இது என்னுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ எப்படி செய்யும், என் ராசிக்கு குரு வந்திருக்குது, என் லக்னத்துக்கு குரு வந்திருக்குது, சிறப்பா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மீன லக்னத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு லக்னமா நம்ம பார்க்கலாம். இப்ப மீன லக்னத்துக்காரர்களுக்கு இப்ப மீன லக்னமா இருந்து கடகராசியா இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா சந்திரன் பாத்தீங்களா, சந்திரன் மேல குரு போயிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கடகராசிக்கு லக்னத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். லக்னத்துக்கும் ரொம்ப சிறப்பான அமைப்பு, குரு வேலை செய்வாரு. ராசிக்கும் மிக சிறப்பான குணத்தை நன்மையை செய்வாரு குரு நம்மளுக்கு. அப்ப மீன லக்னக்காரர்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல குரு கடகத்துல இப்ப பெயர்ச்சி ஆயிருக்காரு. கடகத்துல பெயர்ச்சி ஆயிருக்கிறாரு. இந்த 5ஆம் பாவத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய இந்த லக்னத்துக்கு உண்டான 9ஆம் பாவத்தை எங்க தன்னுடைய சிறப்பு பார்வையால, குரு பகவானுடைய பார்வை என்ன, 5, 7, 9 மிக மிக சிறப்பான பார்வை. குரு பார்த்தால் கோடி தோஷம் கோடி குற்றங்களும் நீங்கும் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரத்துல நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப மீன லக்னத்திற்கு 5ஆம் பாவத்துல குரு இருந்து அந்த லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தை விருச்சிகத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்ப்பதும் ஒரு சிறப்பு. அந்த மீன லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தை குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் சிறப்பு. லக்னத்தை தன் வீட்டை தானே குரு பார்ப்பது மேலும் சிறப்பு. தன் வீட்டை தானே பார்ப்பது மேலும் சிறப்பு. இப்ப அந்த குரு பகவான் இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தை மீன லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால் 9ஆம் இடங்கிறது என்ன, நம்மளுடைய பேர் புகழ், ஒரு மதிப்பு, ஒரு பதவி உயர்வு, பதவி பட்டம், இது எல்லாமே நம்மளுக்கு 9ஆம் பாவம் தான். நம்மளுடைய தந்தை ஸ்தானமும் நம்மளுக்கு 9ஆம் பாவம் தான். இந்த பாவத்தை குரு பார்ப்பதனால ஒரு சமூகத்துல ஒரு பேர் புகழ், ஒரு அந்தஸ்து, பதவி உயர்வு, அது பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது அது நீர் ராசிங்கிறதுனால ஒரு மாற்றம், ஒரு பதவி உயர்வு கொடுத்து ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மீன லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தை குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் 11ஆம் பாவங்கிறது நம்மளுக்கு சுகர் நாடில 2, 7, 11ஆம் பாவம் திருமணத்திற்கு முக்கிய பங்குண்டு. அப்படி 11ஆம் பாவத்தை குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் 11ஆம் பாவம் என்பது திருமணத்திற்கு உண்டான பாவத்தை குரு பார்ப்பதனால் திருமண ஏற்பாடுகள், எவ்வளவு நாளா பெண் இந்த ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு ஒரு பெண் அமையல, அல்லது ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு வரன் ஆண்மகன் அமையல அப்படின்னா இந்த ஒரு வருட காலகட்டம் பாத்தீங்களா, நீங்க இந்த காலகட்டத்தை ரொம்ப சிறப்பா பயன்படுத்தி பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினாலும் மாப்பிள்ளைக்கு பெண் தேடினாலும் மீன லக்னக்காரர்களாக இருந்தால்
திருமணம் மிக சிறப்பாக நல்ல அமைப்புல அமையும். தன் வீட்டை தானே பார்க்கிறாரு. மீன லக்னத்தை குரு 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அந்த லக்னம் பேர் புகழ் அடையும். அந்த லக்னத்தை வந்து பாத்தீங்களா, அந்த ஊரறிய உலகறிய அந்த லக்னம் வந்து பொதுமக்களுக்கு சமூகத்திற்கு அந்த லக்னம் தெரியும். இவ்வளவு நாள் மறைமுகமா இருந்தால் கூட அவர் ஒரு தொழில் மூலமோ ஒரு நல்ல திட்டத்து மூலமா கூட வெளியில தெரியாம இருந்தா, இனிமேல் வந்து பாத்தீங்களா குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால அவருடைய பேர் புகழ் தெரியும். ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல நல்ல ஒரு பேர் புகழ் அது மாதிரி நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம மீன லக்னத்துக்கும் கடகராசிக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு கொண்டான பார்வை. இப்ப கடகத்துல புனர்பூசம் 4ஆம் பாதமும் நம்மளுக்கு பூசம் வந்து பாத்தீங்கன்னா 4 பாதமும் ஆயிலியத்துடைய 4 பாதமும் இருக்கு இல்லைங்களா. இந்த குரு பகவான் புனர்பூச 4ஆம் பாதத்தில் இருக்கிற அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் பிளஸ் மீன லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியும் அவரே. லக்னாதிபதியும் அவரே, 10ஆம் அதிபதியும் அவரே. அப்புறம் லக்னம் பேர் புகழ் அடையும். 10ஆம் இடங்கிறது தொழில் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு விருத்தியை கொடுக்கும். நல்ல லாப முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த இடத்துல பூசத்துடைய 4 பாதமும் இருக்கு. பூசத்துடைய 4 பாதத்துல சந்திரனுடைய கால்ல சனி பகவான் இருந்தால், சந்திரனுடைய கால்ல சனி பகவானுடைய 4 பாதமும் இருக்கும் இல்லையா. பூசம் 1, பூசம் 2, பூசம் 3, பூசம் 4 இந்த 4 பாதத்துல இருந்துச்சுன்னா, சந்திரன் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா, சனி பகவானுங்கிறது இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்களா 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. 11ஆம் இடங்கிறப்ப நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். பிளஸ் வந்து 11ஆம் பாவங்கிறப்ப திருமண பாவமும் திருமண ஏற்பாடுகள் எடுத்தாலுமே முயற்சி செஞ்சாலுமே இந்த காலகட்டம் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த நம்மளுக்கு கடகத்துல ஆயிலியம் 4 பாதம் இருக்குது. ஆயிலியம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். இந்த ஆயிலத்தின் அதிபதி மீன லக்னத்திற்கு ஆயிலத்தின் அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் 4ஆம் பாவத்திற்கும் சுகஸ்தானாதிபதியும் அவரே, களத்திரஸ்தானாதிபதியும் அவரே. சுகஸ்தானாதிபதியும் அவரே, களத்திரஸ்தானாதிபதியும் அவரே. அப்ப 4ஆம் பாவங்கிறப்ப ஒரு புதிய வண்டி வாங்குறது, புதிய வாகனம் வாங்குறது, அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்கிறது, ஒரு போர் போடுறது, அல்லது வீட்டு வேலை மராமத்து வேலை செய்யறது, இது எல்லாமே 4ஆம் பாவத்துக்கு உண்டான காரகம் சிறப்பா இருக்கும். 7ஆம் பாவம் மீன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் புதன் களத்திரக்காரகன், அவருக்கு களத்திர ஸ்தானம் இல்லையா. அப்ப 7ஆம் பாவமும் ரொம்ப சிறப்பை கொடுக்கும். திருமணம் வந்து பாத்தீங்களா இவ்வளவு நாள் நம்ம திருமணம் தடையா இருந்தா கூட இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்களா திருமணம் அவருக்கு நல்ல விதமா திருமணம் அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி அந்த குரு பகவானுடைய பார்வைக்கு நம்ம எடுத்துக்கணும். குரு பகவான் என்ன நட்சத்திரத்துல சந்திரனுடைய கால பயணம் செய்யறாரு அப்படிங்கிறதுக்கும் நம்ம எடுத்து பலன் சொல்றப்ப ரொம்ப துல்லியமா இருக்கும். அடுத்தது மீன லக்னம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம். மீன லக்னத்துக்கு இப்ப நம்ம பலன் கொடுத்தோம். அடுத்தது மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் குரு இருக்காரு. மேஷ லக்னத்திற்கு 4ஆம் பாவம் கடகத்துல இப்ப குரு பெயர்ச்சியில இருக்காரு. இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வீடு வண்டி வாகனம் தாய் ஸ்தானம் சுகஸ்தானம் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கடகத்துல மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல கடகத்துல இருக்கிற குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு தன்னுடைய 8ஆம் வீட்டை, அதாவது 8ஆம் வீட்டை விருச்சிக வீட்டை குருவுடைய 5ஆம் பார்வையா செய்வாரு. குருவுடைய 5ஆம் பார்வையா செய்வாரு. அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையாக செய்வார். 12ஆம் வீட்டை மேஷ லக்னத்திற்கு 12ஆம் வீட்டை தன்னுடைய 9ஆம் பார்வையாக செய்வார். இப்ப 8ஆம் வீடு அப்படிங்கிறப்ப பார்வை 5, 7, 9 இந்த பார்வை விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் மீனத்துக்கும் விடுவோம். இப்ப 8ஆம் இடமா அப்படிங்கிறப்ப புதிய ஒரு கண்டுபிடிப்பு. எல்ஐசி பணம் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தா கூட அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அந்த எல்ஐசி பணம், அந்த ப்ராவிடமெண்ட் பணம் எல்லாம் தடையா இருந்துச்சுன்னா கூட இந்த ப்ராவிடமெண்ட் பணம் இது எல்லாமே நம்மளுக்கு முழுமையா கிடைச்சிடும். ஒண்ணு. 8ஆம் இடங்கிறது அது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் வீடுங்கிறப்ப நிலம்புலம் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஒரு தகராறு இருந்தா கூட அதெல்லாம் நம்மளுக்கு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருந்தா கூட இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடத்துல இந்த குரு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா சிறப்பு பார்வையாக பார்ப்பதனால அந்த கோர்ட்டு கேஸ் இந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகி அவரவர் சொத்து இது எல்லாமே அவருடைய கைக்கு முழுமையா வந்து சேர்ந்துரும்.
இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு அது செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால சகோதரம் ஒரு மன வருத்தத்துல ஒரு சண்டை சச்சரவா இருந்தாலும் கூட இனி வர காலத்துல வந்து பாத்தீங்களா அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சகோதரத்தை வந்து பாத்தீங்களா ஒரு பிணைப்பா ஒரு சகோதரத்துவத்தை ஒரு அன்பா ஒரு பாசமா அண்ணன் தம்பிங்களா அப்படிங்கிற அண்ணன் தம்பியா இணக்கமா வாழ வச்சிருவாரு. அந்த கோபதாபால நீங்கி ஒற்றுமையா அண்ணன் தம்பிங்க வாழ்வாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தன்னுடைய 10ஆம் பார்வையா குரு பாக்குறாரு. 10ஆம் வீட்டை குரு வந்து 7ஆம் பார்வையா பார்ப்பாரு. மேஷ லக்னத்துக்கு 10ஆம் வீடு நம்மளுக்கு மகரம். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்ப்பாரு. அப்ப அந்த தொழில் அது சனி பகவான் வீடுங்கிறப்ப வந்து பாத்தீங்களா தொழில் ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார். அதே மாதிரி 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகமும் செவ்வாய், அவரே லக்னாதிபதியா வர்றதுனால தொழில் வந்து பாத்தீங்கன்னா மிக 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 ரொம்ப சிறப்பா இருக்கும். வேலை ஆட்கள் அந்த ஒரு வேலை நடத்துறோம், ஒரு நிறுவனத்தை நடத்துறோம் அதுல அப்படின்னா அந்த இடத்துக்கு வேலை ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓனர் சொல்றது கம்ப்ளைண்ட் அதுதான், வேலை ஆட்கள் சரிவர அமையறது இல்லை, அதனால எங்களுக்கு அந்த வேலை தடைபடுது அப்படின்னு சொல்றாங்க. இனி வர அந்த காலத்துல இந்த குருவுடைய 7ஆம் பார்வையா இருக்கிறதுனால அந்த 7ஆம் பார்வையுடைய சிறப்பு பார்வையாக 10ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தொழில் செய்யும் ஊழியர்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஊழியர்கள் அதிகப்படியா கிடைப்பாங்க. தொழிலும் ரொம்ப சிறப்பா ரொம்ப லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் பாவத்தை நம்மளுக்கு குரு பார்க்கறதுனால தொழில் சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 12ஆம் பாவத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால 12ஆம் இடங்கிறது என்ன, நம்மள ஊர் சுற்றி பார்த்தல், நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குற இடம் 12ஆம் பாவம். நல்ல ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம், நல்ல ஒரு உணவு, நல்ல ஒரு ஓய்வு, இதெல்லாம் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளா தொழிலுக்காக ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனிமேல் பெருமூச்சு விட்டு ரொம்ப நிம்மதியா உட்கார்ந்து நல்ல ஒரு உணவு உறக்கம் இதெல்லாமே எங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் இடங்கிறது புனித யாத்திரை, அது குரு பகவானுடைய வீடு அல்லவா. அப்ப அந்த புனித யாத்திரை கோவில் ஸ்தலங்கள் நிறைய கோவில் திருத்தலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புனித யாத்திரை போறது, கோவிலை சுற்றி பார்க்கறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனி வர காலத்துல ரொம்ப கடல் கடந்து போவாங்க. அது கடல் ராசி, மீனம் என்பது கடல் ராசி. வெளியூர் வெளிநாடுன்னு சொல்லி கடல் கடந்து வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பசங்க குடியிருந்தா கூட, பசங்களோ பொண்ணுங்களோ எல்லாம் வெளிநாட்டுல குடியிருந்தா கூட அந்த ஒரு காரணத்துக்காக பசங்களை பொண்ணுங்களை பாக்குறதுக்காக கடல் கடந்து பயணம் பண்ணுவாங்க. கோவில்களுக்கு புனித யாத்திரைக்கு இதுக்கு எல்லாமே கடல் கடந்து பயணம் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் ஒரு வருடத்துல இது எல்லாமே மேஷ லக்னத்துக்கு சிறப்பா அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல நம்மளுக்கு புனர்பூசம் 4வது பாதம் இருக்குது இல்லையா, அந்த புனர்பூசம் 4வது பாதம். இந்த லக்னத்துக்கு ஒரு பாக்கியாதிபதி, இந்த லக்னத்துக்கு அந்த குரு பகவான் பாக்கியாதிபதி விரையாதிபதி. மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் பாக்கியாதிபதி விரையாதிபதி. நம்மளுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், பேர் புகழ் பதவி பட்டமும் அமையும். பிளஸ் 12ஆம் இடங்கிறது மருத்துவ செலவையும் நம்மளுக்கு கொடுக்கும். எவ்வளவு நாள் மருத்துவ செலவுக்காக இவங்க செலவு பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு மருத்துவ செலவெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு உடல் தேறி நல்ல ஆரோக்கியத்துக்கு வீடு திரும்பிடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி அடுத்தது நம்மளுக்கு அந்த இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது. சனி பகவானுடைய நட்சத்திரம் என்ன, நம்மளுக்கு இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி அவர் இல்லையா, 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. நல்ல தொழிலும் கிடைக்கும், நல்ல அந்த தொழில் மூலம் லாபத்தையும் கொடுப்பார் குரு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது புதன் பகவான், அந்த நம்மளுக்கு மேஷ லக்னத்துக்கு புதன் பகவான் ஆயிலையும் 4ஆம் பாதம், 4 பாதமும் அங்க இருக்கும். மேஷ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் அவரே, அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் அவரே. 3ஆம் இடங்கிறது எழுத்து போட்டி தேர்வு, ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 30-35 வயசு எல்லாம் குழந்தைங்க போட்டி தேர்வு எழுதுறாங்க, எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்து படிக்கிறது, அதன் மூலம் தேர்வு எழுதுறது, தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறது, அந்த முயற்சி பாவம் எல்லாமே அந்த கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு மிக சிறப்பா இருக்கும். 6ஆம் இடங்கிறப்ப ஒரு நோய் நிரந்தரமா ஒரு நோய் இருந்தாலும் குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு அந்த ஆயிலிய 4ஆம் பாதத்துல பயணம் பண்றப்ப அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் நிவர்த்தி கொடுத்துருவாரு. அந்த நோயிலிருந்து விடுபட்டுடுவாங்க. கடன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அந்த கடன்ல இருந்து மீண்டு வருவாளாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் பாவத்துல குரு பயணம் பண்றாரு.
லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல குரு பயணம் பண்றாரு. அப்ப அந்த ரிஷப லக்னத்திற்கு குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பார். குரு தன்னுடைய சிறப்பு பார்வை 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பார் பிளஸ் 11ஆம் பாவத்தை பார்ப்பார். 7, 9, 11 தன்னுடைய சிறப்பு பார்வையால 5, 7, 11 இந்த பாவத்தை பார்ப்பாரு. அப்ப ரிஷப லக்னத்துக்கு ஒரு திருமணம் ஏற்பாடுகள். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் பாவம் என்ன? செவ்வாய், விருச்சிகம். அப்ப குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால பாக்குறதுனால 5ஆம் பார்வையா பாக்குறதுனால திருமண ஏற்பாடுகள் மிக சிறப்பா நடக்கும். நல்ல ஒரு விருச்சிக ராசி அப்படிங்கிறப்ப அந்த செவ்வாயுடைய வீடா வர்றதுனால திருமண ஏற்பாடுகள் பாத்தீங்களா, நம்ம முயற்சி எடுத்து நம்ம செய்யறப்ப திருமணம் கண்டிப்பா கைகூடி வந்துடும். குரு தன்னுடைய 7ஆம் வீட்டை, அதாவது 7 பார்த்து 9ஆம் வீட்டை பார்ப்பதனால 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு பெயர், புகழ், பதவி, பட்டம், ஒரு ப்ரமோஷன் கொடுத்து நம்மளுக்கு ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே கிடைக்கும் 9ஆம் பாவங்கிறப்ப. அதே மாதிரி 11ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனால, அது குரு தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பதனால பொருளாதார மேன்மை. இவ்வளவு நாளா பாத்தீங்களா, ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமெண்ட் பண்ணலாம், ஒரு பெருந்தொகையா வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சேமிப்பா பண்ணி வைப்பாங்க. ஒரு சேமிப்பா ஒரு பேங்க்ல ஒரு டெபாசிட்டா போட்டு வைக்கிறது, அல்லது அது குரு வீடுங்கிறப்ப குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க, தன்னுடைய வாரிசுகள் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. அவருடைய பிற்கால செலவுக்காக ஒரு தொகையை சேமிப்பா வங்கியில செலுத்தி அது ஒரு பாதுகாப்பு உணர்வை எங்களுக்கு கொடுக்கும். அப்படியெல்லாம் அந்த பணத்தை பாதுகாப்பா வச்சுப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அப்ப அந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, இப்ப 2ஆம் அதிபதி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா புதன். இப்ப அந்த லக்னத்துக்கு இப்ப ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் அவரே வருவாரு, 11ஆம் அதிபதியும் குரு வருவாரு. புனர்பூச 4ஆம் பாதத்துல அஷ்டமாதிபதியாவும் அவரே வருவாரு, 11ஆம் அதிபதியாவும் வருவாரு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் குரு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நன்மை செய்வாரு. ஏன்னா அங்க நிக்கிற பாதம் அப்படி. புஷ்கர 4ஆம் பாதத்துல ரொம்ப சுபத்துவமா, ரொம்ப ரொம்ப வெளிச்சமா அந்த இடத்துல குரு இருக்கிறப்ப அந்த 8ஆம் பாவத்தை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ தரவே மாட்டாரு. 8ஆம் பாவத்துக்கு உண்டான காரகம் எல்லாமே பல மடங்கு நம்மளுக்கு கொடுத்துருவாரு. வாரிசு இல்லாத சொத்து, வாரிசு இல்லாத சொத்து. இவ்வளவு நாள் பாத்தீங்களா அந்த வாரிசு ஏதாவது போட்டிகள் இருந்தாலும் சரி, இனிமேல் இவருதான் என்னுடைய தத்து பிள்ளை, இவருதான் என்னுடைய வாரிசு அப்படிங்கிறத பாத்தீங்களா நியமனம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நிறைய அந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாமே தடையா இருந்தா கூட வந்துடும். அதே மாதிரி அந்த 8ஆம் வீடுங்கிறது குருவுடைய வீடுங்கிறப்ப இப்ப வெளியில எல்லாம் வட்டிக்கு பணம் கொடுக்கறது, வெளியில எல்லாம் வட்டிக்கு பணம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இந்த காலகட்டம் அந்த பணம் நம்மளுக்கு திரும்ப வந்துடும். இந்த காலகட்டம் நம்ம கிட்ட கடனா வாங்கின நபர்கள் கூட இந்தாங்க எனக்கு ஒரு தொகை வந்துச்சு, நான் ஒரு நிலத்தை வித்தேன், ஒரு வீட்டை வித்தேன், எனக்கு தக்க சமயத்துல கொடுத்து உதவினீங்க, இந்தாங்க உங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி முதலமா நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் திரும்ப கிடைக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த விஷயம் திரும்ப நம்மளுக்கு கிடைச்சிடும். 8ஆம் இடங்கிறது மறைமுகம் தானே நம்மளுக்கு. அப்படி 8ஆம் இடத்துக்கு உண்டான காரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி 11ஆம் பாவத்தை பாக்குறதுனால அது எல்லாமே பாத்தீங்களா ஒரு முதலீடா, ஒரு சேமிப்பா அந்த ரிஷப லக்னத்துக்காரர்கள் அது பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் அடுத்தது நம்மளுக்கு அங்க என்ன நட்சத்திரம்? நம்மளுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம். பூசம் 4 பதமும் இருக்குது இல்லைங்களா? பூசம் 4 பதமும் இருக்குது. அப்ப அந்த லக்னத்துக்கு நம்மளுக்கு சனி பகவான் பாத்தீங்களா நம்மளுக்கு பாத்தீங்களா அந்த லக்னத்துக்கு சனி பகவான் பாத்தீங்களா 9ஆம் அதிபதியா வருவாரு, 10ஆம் அதிபதியா வருவாரு. 9ஆம் அதிபதியாவும் 10ஆம் அதிபதியாவும் வருவாரு. பிளஸ் அந்த 9ஆம் அதிபதியை குரு பாக்குறதுனாலையும் பிளஸ் 10ஆம் பாவத்தை பாக்குறதுனால இது ஒரு வகையில 9 10 கூடையவர் தொடர்பா மாறிடும். இவ்வளவு நாளா நம்ம கோவில்ல நம்மளுக்கு ஒரு பதவி கிடைக்க வேண்டியது, எங்க பாட்டனார் எங்க தாத்தனார் செஞ்சுட்டு இருந்த ஒரு வாரிசுதாரர் அந்த பதவி எங்களுக்கு கிடைக்கணுமா இருந்துச்சு, இவ்வளவு காலமா கிடைக்கல அப்படின்னா இனி வர காலத்துல இந்த குரு பயிற்சி ஆன உடனே அந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது கோவில் நிர்வாகமா, ஊர் நிர்வாகமா, ஏதாவது ஒரு பொறுப்பு. 9 10 கூடியவருங்கிறது உங்க வம்சாவளியில உங்க முன்னோர் செஞ்சுட்டு இருந்த ஒரு பதவி, ஒரு தொழில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அது நீங்க என்ன தொழிலா இருந்தாலும் சரி, அந்த தொழிலை நீங்க எடுத்து நடத்துறப்ப அது உங்களுக்கு அந்த தொழில் பல மடங்கு விருத்தி, லாபம், மேன்மை, ஒரு பேர் புகழ் கொடுத்துரும். பரவாயில்லையே, எங்க அப்பாவுடைய தொழில, எங்க பாட்டனார் தொழில இந்த ஜாதகர் எடுத்து செய்யறாரு அப்படிங்கிற
அந்த பேரும் அந்த சந்தோஷமும் அந்த ஜாதகருக்கு ரிஷப லக்னத்துக்கு இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்மளுக்கு அந்த இடத்துல ஆயிலி நட்சத்திரம் இருக்குது. ஆயிலி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது இல்லைங்களா? அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி மவரே பிளஸ் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மவரே, 2ஆம் வாக்கு ஸ்தானாதிபதி மவரே, குடும்ப ஸ்தானாதிபதி மவரே, 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரே. அப்ப 2ஆம் பாவத்துல இருக்கிற காரகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் உடையவர் குரு புதன் அப்படிங்கிறதுனால அந்த புதன் நட்சத்திரத்துல குரு பயணம் பண்றப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் இடங்கிறது குடும்ப எண்ணிக்கை. 2ஆம் பாவத்துல இப்ப ஒரு கணவன் மனைவி மட்டும் இருந்தாங்களா அது குடும்பம் அல்ல, கணவன் மனைவி தம்பதியர் மட்டும்தான். ஒரு 3ஆவதாக ஒரு குழந்தை பிறந்து 4ஆவதாக ஒரு குழந்தை பிறந்தாதான் அது குடும்ப எண்ணிக்கை அபிவிருத்தின்னு நம்ம சொல்லுவோம், குடும்ப அபிவிருத்தின்னு சொல்லுவோம். அப்ப அந்த 5ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துல இருந்து குடும்ப அபிவிருத்தியை செய்யும். அப்படின்னா இவ்வளவு நாளா குழந்தை இல்லாம இருந்திருந்தால் இப்ப இந்த குருவுடைய புதனுடைய நட்சத்திரத்துல குரு வரும் காலம் குழந்தை பேரு உண்டாகும், பொருளாதார மேன்மையை கொடுக்கும். இது ஒரு கான்செப்டா வச்சுக்கோங்க. இப்ப குழந்தையெல்லாம் எனக்கு இருக்குப்பா, ஆண் குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த புதன் மீது குரு பயணம் பண்ற காலம் அந்த குழந்தையால் பெற்றோருக்கு பேர் புகழ், அந்த குழந்தையால வந்து பாத்தீங்களா பெற்றோருக்கு பேர் புகழ் கிடைக்கும். அந்த குழந்தை ஒரு சிறப்பான ஒரு துறையில பயிற்சியில இருக்கு, விளையாடிட்டு இருக்கு, போட்டியில இருக்கு, பங்கு பெறுது அப்படின்னா அந்த துறையில பதவி பிளஸ் ஒரு பதக்கம், பரிசு தொகை, இது எல்லாமே வாங்கிட்டு வந்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும். பெற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்களா பெருமை சேர்க்கும், பேர் புகழை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு. தனஸ்தானத்துல தனக்காரகன் இருப்பது மிக மிக சிறப்பு. குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது, தனஸ்தானத்துல தனக்காரகனாகிய குரு பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு. தனஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் வந்து பாத்தீங்களா இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடங்கிறது குரு பகவானுக்கு 5ஆம் பார்வை. குரு பகவான் வந்து பாத்தீங்களா 5ஆம் பார்வையா விருச்சிகத்தையும் பார்ப்பாரு, 8ஆம் பார்வையா மகரத்தை பார்ப்பாரு, 10ஆம் பார்வையா நம்மளுக்கு மீனத்தை பார்ப்பாரு. மீனத்தையும் மகரத்தையும் விருச்சகத்தையும் 5, 7, 9 பார்வையால பார்ப்பாரு, சிறப்பு பார்வையால பார்ப்பாரு. அப்ப ஒரு மிதுன லக்னக்காரர்களாக இருந்தால் 6ஆம் பாவம் வந்து பாத்தீங்களா 6ஆம் பாவத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நோய் நொடி கடன் இருந்து வம்பு வழக்கு இருந்தாலும் தீர்ந்துடும். அப்ப 8ஆம் பாவத்தை மிதுன லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தை குரு பாக்குறதுனால ஒரு கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே விடுபட்டுடுவாங்க. 10ஆம் பருவத்தை குரு பாக்குறதுனால ஒரு தொழில் கொடுத்துரும். தொழில் ஒரு தடை தாமதமா இருந்தால் கூட, ஒரு நஷ்டத்திலேயே இவ்வளவு நாள் அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருந்தா கூட குருவுடைய 9ஆம் பார்வையாக 10ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தொழில் மேன்மை வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப மிதுனத்துல 2ஆம் பாவத்துல குரு பகவான் நம்மளுக்கு பயிற்சி ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியில் இருக்கிறப்ப அங்க புனர்பூசத்துல குரு பகவான் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாருன்னா அந்த லக்னத்துக்கு அது 7ஆம் அதிபதி. அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்களா இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பிளஸ் வந்து 10ஆம் அதிபதி. 7ஆம் இடம் மிதுன லக்னக்காரராக இருந்தால் இப்ப 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துல இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துல புனர்பூச 4ஆம் பாவத்துல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு திருமணத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு நாளா தடை அப்படி இருந்த திருமணம் கூட இந்த காலகட்டம் மிதுன லக்னக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். பொருளாதாரம் சிறப்பா இருக்கும், பொருளாதார மேன்மை வந்து பாத்தீங்களா சிறப்பா இருக்கும். பிளஸ் வந்து அதே மாதிரி குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பார்க்க ஒரு அழகான லட்சணமா குடும்பமும் நல்லபடியா அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு மிதுன லக்னத்திற்கு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு 10ஆம் பார்வையா குரு பார்க்கறதுனால தொழில் சிறப்பை கொடுக்கும், குடும்பத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். அவர் 10க்கும் 7க்கும் அதிபதி குரு பகவான். அதனால அந்த 10ஆம் பாவத்துக்கு உண்டான காரகத்தை நன்மை செய்யும். பிளஸ் வந்து 7ஆம் பாவத்துக்கு உண்டான காரகம். நம்ம 7ஆம் பாவம்னா திருமணம் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. 7ஆம் பாவங்கிறப்ப பொதுமக்கள் தொடர்பு, நம்ம ஜோதிட தொழில் எல்லாமே பொதுமக்கள் தொடர்பு தான், ஒரு வியாபாரம் எல்லாமே பொதுமக்கள் தொடர்பு தான், ஒரு ஸ்தாபனங்கள் இது எல்லாமே
பாத்தீங்களா பொதுமக்கள் தொடர்பு தான். இப்படி பொதுமக்களை சார்ந்து அமைக்கிற வியாபாரம், அந்த ஸ்தாபனம் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும். நல்ல லாபத்தை கொடுக்கும். வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, அந்த குரு பகவான் சனி பகவான் மீது பயணம் பண்றப்ப, குரு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கிறப்ப அப்படின்னு பார்த்தோமா, அந்த லக்னத்துக்கு அவர் வந்து பாத்தீங்களா மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்களா அஷ்டமாதிபதி. மிதுன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி பிளஸ் பாக்கியாதிபதியும் அவரே, 8ஆம் அதிபதியும் அவரு, 9ஆம் அதிபதியும் அவரு. அப்ப 8ஆம் பாவத்துக்கு உண்டான காரகமும் வந்து பாத்தீங்களா அவர் குருவுடைய 7ஆம் பார்வையா இருக்கிறதுனால அந்த 8ஆம் பாவத்துக்கு உண்டான காரகமும் நல்லா இருக்கும். 9ஆம் இடங்கிறப்ப தந்தைக்கு ஒரு பேர் புகழ் இருக்கும், இந்த ஜாதகருக்கும் ஒரு பேர் புகழ் இருக்கும். தந்தைக்கு ஒரு பேர் புகழ் இருக்கும், ஜாதகருக்கும் ஒரு பேர் புகழ் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தந்தைக்கு வந்து ஒரு பேர் புகழ், ஜாதகருக்கு ஒரு பேர் புகழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, கடக லக்னம். கடக லக்னம் கடகராசி நம்ம எடுத்துக்கலாங்க சார். கடக லக்னம் கடகராசி. லக்னத்துல குரு இருப்பது அவ்வளவு ஒரு சிறப்பு கடக லக்னக்காரர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு தான். தான் வீட்டுல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல புனர்பூச 4ஆம் பாதத்துல வருது மிக 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 சிறப்பு. குரு அந்த இடத்துல உச்சம் பிளஸ் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல குரு பெயர்ச்சி ஆனதே ஒரு மிக மிக சிறப்பு. இந்த வருஷம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். எல்லா புதிய முயற்சியுமே எடுத்துக்கலாம், எல்லா புதிய முயற்சிகளும் எடுக்கலாம். அந்த லக்னத்திற்கு, கடக லக்னமாக இருந்தாலும் சரி, கடக ராசியாக இருந்தாலும் சரி, புதிய முயற்சி எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா லக்னம் என்பது அந்த நம்மளுக்கு கடக லக்னமே ஒரு பிரளய ராசின்னு சொல்லுவாரு எங்க ஆசிரியர். கடக லக்னம் நீர் ராசி. இவங்க கடல் கடந்து போடுறதுக்கு, வெளிநாட்டுல ஒரு தொழில் ஏற்பாடு செய்யறதுக்கு, வெளிநாட்டுல எல்லாம் தொழில் அமையுமான்னு கேட்டா அமையும். வெளிநாட்டுல தொழில் அமையும், நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடக லக்னத்துல குரு இருப்பவர் அவர் தன்னுடைய சிறப்பு பார்வையா விருச்சிகத்தை பார்ப்பாரு. அது நம்மளுக்கு ஒரு நீர் ராசி. பிளஸ் 7ஆம் பார்வையா மகரத்தை பார்ப்பாரு. பிளஸ் 9ஆம் பார்வையா மீனத்துல இருக்கிற நீர் ராசியை பார்ப்பாரு. அப்ப கடக லக்னம் கடக ராசிக்காரர்கள் தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு ஒரு மாற்றத்தை மிக மிக சிறப்பா ஏற்பாடு செய்யலாம். வெளிநாட்டுல எல்லாம் இவ்வளவு நாள் விசா கிடைக்கல அப்படின்னா கூட இனி வர காலத்துல அது கிடைச்சிக்கும். நல்ல ஒரு சேலரி, எங்களுக்கு பதவி உயர்வு, இது எல்லாமே நல்லா இருக்கும். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பாக்குறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். குலதெய்வ கோவில் என்னன்னே தெரியாமே இருப்பாங்க. எங்களுக்கு என்ன குலதெய்வனே தெரியலைங்க மேடம், நாங்க இவ்வளவு நாளா இந்த தெய்வத்தை தான் நாங்க குலதெய்வமா நினைச்சு வழிபட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்துல இந்த திசையில இந்த குலதெய்வம் தான் உங்களுடைய முன்னோர் வணங்கிய தெய்வம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். தெளிவா ஒரு அந்த இவ்வளவு நாள் ஒரு சந்தேகமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த குலதெய்வம் என்ன தெய்வம், ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எந்த திசையில இருக்கணுங்கிறத கூட யாரோ ஒரு நபர், யாரோ ஒரு முன்னோர் காது செவி வழி கேட்டு அந்த கோவிலை போய் ப்ராப்பரா இனிமேல் அந்த வழிபாடை எடுக்கிறப்ப இன்னும் நல்ல சிறப்பை கொடுக்கும். அந்த ஜாதகருக்கு, கடகலகன கடகராசிக்கு மேலும் வந்து சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி அந்த 5ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால புத்திர ஸ்தானம், அந்த புத்திரம் இவ்வளவு நாளா ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க கூட, அது 8ஆம் பாவம் இல்லையா, கலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் பாவமா இருந்தாலும் இவ்வளவு நாளா அந்த ட்ரீட்மெண்ட் பலன் கொடுக்கல அப்படின்னா கூட இந்த ஒரு வருட காலத்துல அந்த குழந்தைக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது, அந்த குழந்தைக்கு வைத்தியம் செய்யறது, இது மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்ப அந்த புத்திரங்கிறது எங்களுக்கு ஒரு நல்லபடியா ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அப்படிங்கிறது எங்களுக்கு பிறந்துக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, மகரத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கும். கடக லக்னம் கடக ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த வருஷம் திருமண அமைப்பு மிக மிக சிறப்பா இருக்குது, மிக மிக சிறப்பா இருக்குது. இந்த ஒரு வருட காலத்தை கடக லக்னம் கடக ராசி பயன்படுத்திக்கணும். கடகத்துல இருக்கிற குரு தன்னுடைய சிறப்பு பார்வையா தன்னுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறது மிக மிக சிறப்பு. இந்த ஒரு வருட காலமும், இந்த ஒரு வருட காலத்துல நீங்க திருமணத்திற்கு நீங்க இந்த காலகட்டத்தை மிக மிக அற்புதமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கும். 9ஆம் பார்வையா மீனத்தை பார்க்கும். 9ஆம் இடங்கிறது நம்மளுக்கு என்ன, பதவி பட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து நீர் ராசி, பிரளய ராசி. வெளியூர் வெளிநாடுன்னு சுற்றுப்பயணமும் நல்லா இருக்கும், வெளிநாட்டுல தொழிலும் அமையும். நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம், நடக்கிறதுக்கு முன்னவே வந்து பாத்தீங்கன்னா
வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா, வெளிநாட்டு தொழில் எங்களுக்கு அமையுமா, வெளிநாட்டுல விசா கிடைக்கல அங்கேயே கிடைக்குமா, வெளிநாட்டு அந்த நாட்டு சிட்டிசனாவே எனக்கு குடியுரிமை கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் ஜாதகம் அனுப்பி கேட்டுக்கிறாங்க. அப்ப இப்ப நம்ம சொன்ன காரகம் எல்லாமே கடகராசி கடக லக்னத்திற்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். அப்ப கடகராசி லக்னத்துல அந்த புனர்பூச 4ஆம் பாதத்துல இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி இருக்கிறதும் இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி இருக்கிறதும் ஒரு சிறப்பு தான். அது நல்ல பலனை கொடுத்துரும். அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்துல குரு பயணம் பண்றப்ப சனி பகவான் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, திருமணமும் ரொம்ப சிறப்பா இவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா படிச்ச பொண்ணா, நல்ல வேலையில இருக்கிற பொண்ணா, அவங்க எப்படி என்ன கேட்டகரியில கேட்டாங்களோ அவங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த திருமணம், ஆணுக்கு ஒரு பெண் கிடைக்கும், பெண்ணுக்கு ஒரு ஆண் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறப்பா இருக்குங்க சார். கூட்டு தொழிலும் சிறப்பா இருக்கும். பொதுமக்கள் வியாபாரம் கடற்கண்ணி ஸ்தாபனம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அது 9ஆம் பாவத்தை குரு பாக்குறதுனால இதனுடைய புதனுடைய நட்சத்திரம் 12க்கும் 3 கூடியவர் இல்லையா? அப்ப புதிய முயற்சி, போட்டித் தேர்வு இது எல்லாமே நடக்கும். 12ஆம் இடங்கிறது விரை செலவு நம்மளுக்கு நடக்கும். அந்த விரை செலவை சுப செலவா செஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா, சுப செலவுங்கிறப்ப அது ஒரு திருமண செலவா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுற செலவா இருக்கலாம், வீட்டு மராமத்து வேலை செய்யறதா இருக்கலாம். இப்படி விரை செலவை சுப செலவா மாத்திக்கிறது இந்த லக்னத்துடைய சாமர்த்தியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல குரு இருக்காரு. சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல குரு இருப்பது விரைய குருவாக இருந்தாலும் சிம்ம லக்னத்துக்காரங்கள் நிறைய இந்த சமயத்துல வீடு கட்டுற ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பார். 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை தன்னுடைய சிறப்பு 9ஆம் பார்வையாக பார்ப்பார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு கட்டுறது, புதிய வாகனங்கள் வாங்கறது, அல்லது வீட்டு வேலை மராமத்து வேலை செய்யறது, அல்லது ஒரு புதுசா ஒரு நிலம் வாங்குறது, ஒரு மண்மனை வாங்குறது. ரொம்ப வருஷமா நான் நிலம் பார்த்துட்டு இருக்கேன், வீடு கட்டலான்னு, முதல் நிலத்தையாவது வாங்கி போடலாம், ஒரு நிலம் நல்லபடியா அமைய மாட்டேங்குதுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த காலகட்டம் அந்த முயற்சி நல்லா இருக்கும். ஒரு புதிய நிலம் வாங்குறது, நிலம் இருக்கிறீங்க வீடு கட்டுறது, வீடு கட்டினீங்களுக்கு ஏதாவது ஒரு மராமத்து வேலை செய்யணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால எப்பேற்பட்ட நோயில ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பத்துல இருந்தால் கூட குரு பார்த்தால் கோடி தோஷமும் நம்மளுக்கு நிவர்த்தி. குரு என்பது ஜீவன். அந்த ஜீவன் தன்னுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால அந்த நோயிலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிடுவாங்க. ரொம்ப வருஷமா இதுக்கு நான் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு இந்த நோய் மெல்ல மெல்ல குணமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு சிகிச்சைக்கு ஒரு டாக்டர் கிடைக்காம நாங்க அங்கேயும் இங்கேயும் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு டாக்டர், நல்ல ஒரு மருத்துவர் எனக்கு கிடைச்சிருக்காங்க. சிகிச்சை இந்த ட்ரீட்மெண்ட் சரியா போயிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நோய் சரியாயிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் கட்டிட்டு இருக்கிறேன், வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலுமே குரு தன்னுடைய அந்த வீட்டை நம்மளுடைய 6ஆம் பாவத்தை கடன் பாவத்தை குரு பாக்குறதுனால கடனை மெல்ல மெல்ல கட்டி பகல்வனை கண்ட பனி போல கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கும். அந்த கடன் நிவர்த்தியிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தன்னுடைய 8ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால மறைமுக சொத்து, அம்மா பக்கம் இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் இது எல்லாமே நம்மளுக்கு வரும். அதே மாதிரி அது என்ன விட பெண் கிரகம் இல்லையா? பெண் கிரகம் இப்ப நம்மளுக்கு பாத்தீங்களா, அது பிறலி ராசி அப்படிங்கிறப்ப ஒரு இடம் மாற்றத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். பிளஸ் மறைமுக சொத்து, மறைமுக வருமானம் இது எல்லாமே நம்மளுக்கு அந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான காரகத்தை நம்மளுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துல குரு இருக்காரு அப்படின்னா அந்த அந்த குரு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பிளஸ் 8ஆம் அதிபதியும் இல்லையா? 5ஆம் அதிபதி, 5க்கும் 8 கூடியவர் குரு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல குரு இப்ப பயிற்சியில் இருக்காரு. அப்படிங்கிறப்ப 5ஆம் இடங்கிறது நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் பலம் பெறும். பூர்வ புண்ணியத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சொத்து பத்துக்கள் எல்லாமே ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிடும். அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கிடும். அதே மாதிரி குரு தன்னுடைய 8ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரர் அவர் தானே, அஷ்டமாதிபதியும் அவரு தான். அப்படிங்கிறப்ப அந்த மறைமுக சொத்தும் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் அந்த குருவோடைய 9ஆம் பார்வையா பாக்குறதுனால அந்த பிரச்சனையும் நீங்கிடும் அப்படிங்க நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சனி பகவான் நட்சத்திரத்துல குரு வரப்ப, சனி பகவானுடைய நட்சத்திரத்துல குரு வரப்ப
அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் அவரே, 7ஆம் அதிபதியும் அவரே. 6ஆம் இடம் நோய் தீரும், கடன் தீரும். 7ஆம் இடம் திருமணம். இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பா கைகூடிக்கும். இந்த ஒரு வருட காலத்தை சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்தி திருமண ஏற்பாடுகள் செய்தால் இந்த வருடம் திருமணம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுபிட்சமா எதிர்பார்த்த மாதிரியே திருமணம் அமைஞ்சிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த இடத்துல ஆயிலியம் 4ஆம் பாதம் இருக்கு. 4 பாதமும் நம்மளுக்கு இருக்குது. ஆயிலியுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறப்ப அவர் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் அவரே, 11ஆம் அதிபதியும் அவரே. 2ஆம் அதிபதியும் அவரே, 11ஆம் அதிபதியும் அவரே. 2ஆம் இடத்துக்கு உண்டான வாக்குஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு உண்டான வாக்குஸ்தானம் ஒரு பொருளாதார மேன்மை, குடும்ப அபிவிருத்தி, குடும்ப நலனுக்காக செலவிடுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்களா வாக்கினால் வருமானம், வாக்கினால் பேசி வருமானம் எடுக்கிறது. ஒரு டீச்சிங் லைனா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசிரியர் தொழில் வந்து ரொம்ப சிறப்பா அமையும். அதுலயே வந்து பாத்தீங்களா அது புதன் வீடுங்கிறப்ப அந்த ஆசிரியர் தொழில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சிறப்பா இருக்கும். 11ஆம் அதிபதியும் புதனாக வருவதனால பொருளாதார மேன்மை, அந்த லாபம், வெளிநாடு வெளியூர்ல இருந்து பண வரவு, வெளிநாட்டுல இருந்து பண வரவு, அந்த பணச்சேர்க்கை, லாபம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் பாவத்துல சிம்ம லக்னத்துக்கு 2க்கும் 7க்கும் உடைய புதன் நட்சத்திரத்துல குரு பயணம் பண்றப்ப இந்த காரகம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மீன லக்னத்துல இருந்து சிம்மம் வரைக்கும் 6 பாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைக்கு என்ன பலன், குரு இந்த நட்சத்திரத்துல நம்மளுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதமும், ஆயில்யம் 4 பாதத்துல வருங்காலகட்டம் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்திருக்கிறோம். பிளஸ் அந்த குரு பகவான் இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன பாவகமா வராரு, பிளஸ் அந்த சனி பகவான் என்ன பாவகமா வராரு, புதன் என்ன பாவகமா வராரு அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்து பலன் சொல்றப்ப ரொம்ப 100% நம்ம சுகர் நாடியில ரொம்ப தெளிவா சொல்லுவோம். நம்ம லக்னத்துக்கும் சொல்லியிருக்கிறோம், ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல நீங்க என்ன லக்ன ராசி அப்படிங்கிறத பார்த்து பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.